ஒரு யுத்த களத்துல முன்னோக்கி போறங்கிறது ஒரு ராஜதந்திரம் தான். ஒரு ஸ்டெப் பின்வாங்கிறது ஒரு ராஜதந்திரம் தான். ஒரு ஸ்டெப் பின்வாங்கிறது ஒரு ராஜதந்திரம் தான். இப்படி என்னத்தை தான் காரி துப்புனாலும் நான் பிளாஸ்டிக் சேர் திருமாடா எதுக்கும் அசர மாட்டேன். துப்புனதை தொடச்சு போட்டுட்டு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி இன்பா வரைக்கும் சொம்படிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி தான் திருமாவளவனோட நிலைமை இன்னைக்கு மாறி போயிருக்கு. அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. இதே திருமாவளவன் திமுக கிட்ட சீட் ஷேரிங் பேரத்துக்காக அறிவாலயத்துக்கு போயிருக்காப்ல. போயிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காப்ல. எனக்கு ராஜ்யசபா எம்பி சீட் வேணும். அது மட்டும் கிடையாது, திமுகவோட கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னா ரெட்டை இலக்கத்தில் சீட்டு வேணும். ஏன் காங்கிரஸ்காரங்களை விட நாங்கள் என்ன குறைஞ்சு போயிட்டோமா? அதெல்லாம் முடியாது. ரெட்டை இலக்க சீட்டு இருந்தால் மட்டும்தான் திமுகவோட கூட்டணி, இல்லைன்னா தாவேக்காவோட கூட்டணி அப்படின்னு பயங்கர பில்டப்பாக கொடுத்துருக்காப்புல. இந்த பில்டப்பை பார்த்தோன்னே பக்கத்தில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் எல்லாம், டேய் தலைவரை பாடுறா, தலைவர் என்னமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, திமுக வேலை அப்படியே ஒத்த விரலை காட்டி மிரட்டுறாரு அப்படின்னு எல்லாருமே ஃபயர் விட்டுருக்காங்க. திமுக காரவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஏய்யா நாங்கள் போடுற பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ற நீ எங்ககிட்டே பேசுறியா? யோயோ கிளம்புனா கிளம்பு, நீ தாவேக்காவுக்கு போறனா ஓடிப்போ. அதெல்லாம் முடியாது, நீ கேட்குற ரெட்டை இலக்கம் தர முடியாது, ஒரே இலக்கம் தான் தருவோம், அதுலேயும் நாங்கள் சொல்கிற தொகுதியில் தான் நீங்கள் நிற்கணும் அப்படின்னு பயங்கரமாக மிரட்டல் விடுத்தோன்னே, ஐயா பசங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி பேசினேன். அதை தவிர நீங்கள் இன்பாவுக்கு செருப்பாக இருக்க சொன்னால் கூட கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த தொகுதியை வாங்கிட்டு வந்தாப்புல. இந்த தொகுதியை வாங்கினோடனே திருமாவளவனுக்கு மனசுக்குள்ள ஒரு அச்சம். என்னடா அது, நம்மளே இன்னா போடுறாங்க, இங்கே இருக்கின்ற சானவாஸ் போன்றவர்களெல்லாம் திமுக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப அடிமைத்தனமாக இருக்காங்க, நம்மளையே கழட்டி விட்டு இந்த கட்சியையே காலி பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் இந்த வாட்டி நான் களத்தில் இறங்குறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா திருமாவளவன்ட்ட எவனா ஒருத்தன் உண்மையை சொல்லியிருக்கான், இந்த தேர்தலில் திமுக தேர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஒருவேளை தொங்கு சட்டப்பேரவை அமைஞ்சா நீங்க துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க சொல்றத திமுக கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு எவனோ ஒருத்தவன் திருமாவளவன்ட்ட உண்மையை சொல்லி திருமாவளவன்ட்ட ஒரு ஆசையை தூண்டுறோன்ற திருமாவளவனுக்கு ஒரே குசி ஆயிட்டாப்ல. ஐயோ திமுக காரன் இதுவரைக்கும் நமக்கு பிளாஸ்டிக் சேர் மட்டும்தானே கொடுத்தான், ஐயோ நம்ம துணை முதலமைச்சர் ஆகலாமா அப்படின்னா இந்த சானவாசையும் நம்பக்கூடாது, ஒரு பயனையும் நம்பக்கூடாது, நம்ம டைரக்டா காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் இறங்குறோம் அப்படிங்கிறத ஃபேஸ்புக் லைவ்ல வந்து அறிவிக்கிறாரு. தன்னுடைய மனசுல இருந்த விஷயத்தை மைண்ட் வாய்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் வெளியில ஓப்பனா சொல்லிட்டாரு.